விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா? குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா? அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவை. உங்க பயிர்ல எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க. தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டமடையாதீங்க. நான் உங்க ஜெய். உலகத்துல வேளாண் ஆராய்ச்சியில 9வது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி. இந்தியாவோட டாப் 10 அக்ரி பயோடெக் கம்பெனி பயோ சக்சஸின் MD. அமெரிக்காலையும் பயோ சக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கேன். 2002 இருந்து உலகம் பூராவும் 1 லட்சம் விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன். என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் 100% ஆர்கானிக் உரங்கள், மருந்துகள் குயிக்கா நல்ல ரிசல்ட் தரும். என்கிட்டயே நேரடியா வாங்குறதுனால விலையும் கம்மி. நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம், மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன். விதை, மண்வளம், நீர், சந்தை, லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள், வழிமுறைகள் கத்து தர போறேன். என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம், கான்ஷியஸ் ஃபார்மிங். நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல, வெற்றி விவசாய தலைவர்களை. ஜெய் அக்ரி லீடர்ஸ். வெளிநாட்டுல இருக்கிற விவசாய நண்பர்கள், இளைஞர்கள் அங்க இருந்துகிட்டே உங்க விவசாயத்தை இங்க செய்ய நான் உதவி செய்யறேன். 8754056983. உடனே ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவையில உங்க பேரை பதிவு செஞ்சு உறுப்பினராகுங்க. ஒற்றுமை உணர்வு, மென்பொருள், பொறியியல், கணினி, கட்டுமானம், வங்கி, மருத்துவம் போன்ற துறைகளுக்கு இணையாக விவசாயத்துறையும் மாபெரும் வளர்ச்சி கண்டு ஏறுநடை போட விவசாயிகள் தான் அது முக்கியம். நம்மால் தான் அது முடியும். இது எல்லாமே நமக்கு வேணும்னா ஒற்றுமை உணர்வு முக்கியம். அதை வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு வேண்டுகோள், ஒற்றுமை உணர்வு. இரண்டாவது ரொம்ப முக்கியமானது, நீங்கள் விவசாயத்தில் லாபம் வெற்றியும் பெற விரும்பினால் தயவு செய்து விவசாயம் மட்டும் செய்யாதீர்கள். விவசாயம் மட்டும் அப்படின்னு நம்ம குறிப்பிட விரும்புகிறது பயிர் அல்லது மண் தேர்வுல இருந்து விளைச்சல் வரை செய்யறது விவசாயம். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இயற்கை விவசாய சான்றிதழில் இருந்து ஏற்றுமதி வரைக்கும் செய்யறது தொழில். அப்ப விவசாய தொழிலாக செய்ய வேண்டும், விவசாயமாக தயவு செய்து செய்ய வேண்டும். இது இரண்டாவது வேண்டுகோள். இன்று காலம் முற்றிலும் மாறிவிட்டது. பருவத்திற்கேற்ற விவசாயம் முடிந்து சந்தைக்கேற்ற விவசாயம். இப்போதும் அதே பழைய இயற்கை முறை விவசாயம், மற்ற பட்ஜெட் விவசாயம் என்ற முயற்சி செய்து கொண்டிருந்தால் நாம் மட்டும் மெல்ல பின்தங்கி மறைந்தே போய்விடுவோம். அதாவது சார்லஸ் டார்வின் அந்த கொள்கைப்படி தகுதியுள்ளவை, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் மாதிரி நம்ம அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நம்ம மாறணும். நம்ம மாறினாதான் அனுபவங்கள் எல்லாம் மாற்ற வேண்டாம், அனுபவங்கள் இருக்கணும், அதோட ஒரு புதுமை, அதோட ஒரு கிரியேட்டிவிட்டி, இது மாதிரி இருக்கணும். அனுபவம் மட்டுமே சாதிக்காது. ஸோ இதோட சேர்ந்து நம்ம வந்தால் நிச்சயமாக நம்மால் நிச்சய லாபத்திலும் நஞ்செல்லாம் ஆயிட்டு விவசாய தொழில் முறையில் லாபம் பெற முடியும் என்று கூறிக்கொண்டு அனைவரும் ஒன்றுபடுவோம். விவசாயிகள் வாழும் வளம் பெறட்டும், மக்கள் நலமுடன் பல்லாண்டு வாழட்டும். விவசாய தொழில் முனைவோராங்கள், லாபத்தை மட்டும் குறிவையுங்கள், விவசாய தொழிலில் மாபெரும் வெற்றி பெறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இது போன்ற எண்ணற்ற சாதனைகளை நான் இங்கே குறிப்பிடுவதற்கு பதில் சாதித்த நாயகர்களே தங்கள் வெற்றி அனுபவத்தை பகிர்ந்து கொண்டால்தான் இந்த விழா உண்மையான வெற்றி விழாவாக அமையும் என கூறிக்கொண்டு, எனக்கு பேச வாய்ப்பளித்து இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த அனைத்து விவசாய பெருமக்களுக்கும், சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் நன்றி கூறி, தமிழக இந்திய விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றாமல் B2 அக்ரியும் நாங்களும் ஓய மாட்டோம் என என்னோடு பணியாற்றும் அனைத்து சகாக்களின் சார்பாக மகிழ்ச்சியுடன் பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.